யார் இந்த எம்.சி. ராஜா? பேர் கேள்விப்பட்டது கிடையாது, செய்தித்தாள்ல வந்தது கிடையாது, எந்த அரசியல் தலைவனும் எம்.சி. ராஜா பேரை உச்சரிச்சு நாங்க பார்த்ததே கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடியதுல புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னோடியாக இருந்தவர் தான் பெருந்தலைவர் எம்.சி. ராஜா. பட்டியலின மக்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி வேணும் அப்படின்னு லண்டன் வரை போய் அதற்கான பணி செஞ்சவர் தான் பெருந்தலைவர் எம்.சி. ராஜா. கல்வி, பொருளாதாரம், அரசியல், அதிகாரம் அப்படின்னு முழக்கமிட்டு அதை நோக்கி மக்களை வழிநடத்தியவர் பெருந்தலைவர் எம்.சி. ராஜா. இந்தியாவில் முதல் பட்டியலின பிரதிநிதியா மத்திய சட்டசபைக்கு போன போது தீண்டாமை மசோதா கொண்டு வந்தவர் தான் தீண்டாமை ஒழிப்பு, தீண்டாமை எதிர்ப்பு போராளி பெருந்தலைவர் எம்.சி. ராஜா. புரட்சியாளர் அம்பேத்கரோடு எம்.சி. ராஜா முரண்பட்டார், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இருவரும் எடுத்த முடிவு சரியானது. இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு வீடியோ நம்ம பேச போறோம். யார் என் தலைவன்? இந்த கேள்வியே நமக்கு ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் தரலாம். நமக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா நான் சொல்லக்கூடிய தலைவர்கள் யாராக இருக்கணும்னா கோட்பாட்டு ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் மக்களோட விடுதலைக்காகவும் மக்களோட உரிமைக்காகவும் அரசியல் களத்துல போராடிய ஒரு நபராக இருக்கணும். அந்த வரலாற்றுக்குரிய தலைவன் தான் எனக்கான தலைவன். இப்போ எனக்கான தலைவன் யார்? அப்படியான ஒரு தலைவனை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். எம்.சி. ராஜா அவர்கள். அவரை பத்தி ஏற்கனவே அவர் வாழ்க்கை வரலாறாக ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்கை வந்து நம்ம கீழே கொடுக்குறோம், நீங்க முடிஞ்ச அதை போய் பார்த்துக்குங்க. இன்னைக்கு எம்.சி. ராஜா அவரை பற்றிய தகவல்களை என்னவா பார்க்க போறோம்னா, இந்த மக்களுக்காகவும் கருத்தியல் ரீதியாகவும் கொள்கையாகவும் அவங்க உரிமைக்காக என்ன மாதிரி போராடி இருக்கிறாரு, என்னென்னவெல்லாம் போராடி இருக்கிறாங்கிறத இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்கலாம். யார் இந்த எம்.சி. ராஜா? பேர் கேள்விப்பட்டது கிடையாது, செய்தித்தாள்ல வந்தது கிடையாது, எந்த அரசியல் தலைவனும் எம்.சி. ராஜா பேரை உச்சரிச்சு நாங்க பார்த்ததே கிடையாது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆட்கள் எல்லாம் பேசுறோம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புத்தனை பத்தி எல்லாம் பேசுறோம். ஆனா இந்த எம்.சி. ராஜா எம்.சி. ராஜான்றாங்களே யாரு? எங்கேயோ அரசல் புரசலாக கேள்விப்படக்கூடிய நபராகத்தான் இருக்குதே தவிர, அதுவும் அந்த கேள்விப்படக்கூடிய நபர்கள் யாரு இருக்காங்கன்னா அரசியல் தளத்துல இயங்கக்கூடிய தோழர்களா தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கும் அல்லது எம்.சி. ராஜானா யாருன்னே தெரியாத நபர்களுக்கும் சில தகவல்களையும் எம்.சி. ராஜா இந்த எளிய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் போராடிய அந்த கருத்தியல் யுத்தத்தை பற்றியும் இன்னைக்கு நம்ம விரிவா பேச போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு நீளமா இருந்துச்சுன்னா சேமிச்சு வச்சுக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது ஓய்வு நேரத்துல போட்டு பாருங்க. ஒரு முறை இல்ல, போட்டு பாருங்க. அப்பதான் நிறைய தகவல்களை அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். யாரு இந்த எம்.சி. ராஜா? இவர் எப்படி எனக்கு தலைவன் ஆக முடியும் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடியதுல புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னோடியாக இருந்தவர் தான் பெருந்தலைவர் எம்.சி. ராஜா. முன்னாடி வந்து நம்ம எம்.சி. ராஜா அப்படின்னு வெறும் பேரை மட்டும் சொன்னோம். அவர் வெறும் எம்.சி. ராஜா கிடையாது, பெருந்தலைவர் எம்.சி. ராஜா. அந்த பேர் இன்னைக்கு வேற ஒருத்தர்கிட்ட இருக்கு. உண்மையாக மக்கள்கிட்ட போராடினாங்க புரட்சியாளர்களை நம்ம மறந்துடுவோம். அவங்களோட அடையாள பெயர்களையும் பட்ட பெயர்களையும் சமகாலத்தில் இருந்த அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுக்கு சூட்டிட்டு நாம அதை ஒரு அற்பத்தனமான மகிழ்ச்சி கொண்டாடிடுவோம். பெருந்தலைவர் எம்.சி. ராஜா ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடியதுல புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னோடி. அவர் அரசியல் காலத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அரசியல்ல ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலைக்காக போராடியதுல மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்கு? எம்.சி. ராஜா இருக்கு. இந்திய விடுதலைக்கு போராடியதுல பெருந்தலைவர் எம்.சி. ராஜாவோட பங்கு அதிகம். இன்னைக்கு சுதந்திர தியாகிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்ல. ஆனா ஒரு ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்திலிருந்து இந்திய விடுதலைக்காக ஒருத்தர் போராடி இருக்கிறாரு. அந்த போராட்டத்தை இன்றைய அரசியல் தளங்கள் இருட்டடிப்பு செய்திருக்கு. இந்திய போராட்டத்துல மிக பெரும் பங்கு வகிச்ச ஒரு மாபெரும் விடுதலை போராட்ட வீரன் யாரு? எம்.சி. ராஜா அவர்கள். பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பட்டியலின சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் பெருந்தலைவர் எம்.சி. ராஜா. நிறைய பேருக்கு தெரியாத செய்தி, நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரமும் இல்லை, அதுக்கான முனைப்பும் நம்ம காட்டுறது கிடையாது. சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாகவே மிக அதிக அளவுல அரசியல்ல ஈடுபட்டு சுதந்திர இந்தியாவுக்கு முன்பாகவே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினராகவும் மத்திய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் பெருந்தலைவர் எம்.சி. ராஜா அவர்கள். சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட்ல எம்.சி. ராஜா வாழ்ந்த வீடு இருக்கு. அந்த வீடு என்ன மாதிரி வீடு தெரியுமா? முன்னாள் பிரதமர் நேரு வீட்டை விட பெருசு. எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னா, நேரு வீட்டுல முன்னாள் பிரதமர் இருந்தார் இல்லையா நேரு, அவரோட வீடு 28 அறை கொண்ட ஒரு மாளிகை தான்.
ஆனா பெருந்தலைவர் எம்.சி. ராஜாவோட வீடு எப்படி இருக்கும்னா 29 அறைகள் கொண்ட மாபெரும் மாளிகை. அந்த அளவுக்கு செல்வந்தராக இருந்த ஒரு மனிதன் எளிய, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான விடுதலைக்காக தரையிலையும், மண்ணிலையும், மலையிலையும், வெயிலையும் போராடிய ஒரு வீரன் தான் எம்.சி. ராஜா. 1929ல பட்டியலின மக்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி வேணும் அப்படின்னு லண்டன் வரை போய் அதற்கான பணி செஞ்சவர் தான் பெருந்தலைவர் எம்.சி. ராஜா. இன்னைக்கு நம்ம பல தலித்து தலைவர்களை பத்தி பேசணும். ஒடுக்கப்பட்ட மக்களை, அந்த மக்களுக்கான விடுதலைக்காக நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க அப்படின்னு அரசியல் தளங்கள்ல பேசுறோம். முதல் முறையாக இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கான தனி வாக்காளர் தொகுதி வேணும்னு சொல்லி வேலை செஞ்சு 1929ல லண்டன் வரைக்கும் போய் அங்க கோரிக்கை வச்சு போராடியவர் தான் ஐயா எம்.சி. ராஜா அவர்கள். நீதி கட்சியோட ஆரம்ப கட்ட தலைவராக இருந்தவர் எம்.சி. ராஜா. பேசுறதே இல்லை யாரும். நீதி கட்சினாவே யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நீதி கட்சி துவங்கியதுல இருந்து அந்த ஆரம்ப கட்ட தலைவர்கள்ல பெருந்தலைவர் எம்.சி. ராஜாவும் அதில் தலைவராக இருந்திருக்கிறார். கல்வி, பொருளாதாரம், அரசியல், அதிகாரம் அப்படின்னு முழக்கமிட்டு அதை நோக்கி மக்களை வழிநடத்தியவர் பெருந்தலைவர் எம்.சி. ராஜா. 1917ஆம் ஆண்டிலேயே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கும் வாக்குரிமை தலைவர்களுக்கும் குரல் கொடுத்து போராடியவர் பெருந்தலைவர் எம்.சி. ராஜா. பெருந்தலைவர் எம்.சி. ராஜா எழுதிய ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிற புத்தகம் பட்டியலின மக்கள் இந்து மதத்துக்குள்ள எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாங்க, எவ்வளவு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு உணர்ந்து அதற்கு பிறகுதான் அரசு பணிகளையும் அவங்களுக்கான கல்வி உரிமைகளையும் எளிமையாக அந்த மக்களுக்கு போய் சேர்வதற்கான ஒரு வழிவகை செஞ்சிருக்கு எம்.சி. ராஜா எழுதிய ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்படிங்கிற புத்தகம். இன்னைக்கு தீண்டாமையை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. இந்தியாவில் முதல் பட்டியலின பிரதிநிதியா மத்திய சட்டசபைக்கு போன போது தீண்டாமை மசோதா கொண்டு வந்தவர் தான் தீண்டாமை ஒழிப்பு, தீண்டாமை எதிர்ப்பு போராளி பெருந்தலைவர் எம்.சி. ராஜா. இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி 1925ஆவது ஆண்டு பெருந்தலைவர் எம்.சி. ராஜாவும் அன்னைக்கு இருந்த மத்திய மாகாண ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவர் கவாயும் சேர்ந்துகிட்டு அகில இந்திய ஒடுக்கப்பட்ட மக்கள் அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உருவாக்கப்பட்ட முதல் அகில இந்திய அமைப்பு. இரவு நேர பாடசாலை வகுப்பு, ஆதி திராவிட நல விடுதிகள் அப்படின்னு கல்விக்காக எம்.சி. ராஜா செய்த சேவைகள், அந்த மக்களோட கல்விக்காக குரல் கொடுக்கறது வேற, அந்த கல்விக்காக முன்னெடுக்கிறது வேற, அதுக்கு உதவி செய்யறது வேற. ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே கல்வி பெண்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு 1920களில் வலியுறுத்தி செயல்பட்டவர் தான் எம்.சி. ராஜா. முதல் முறையாக ஆண்களுக்கு நிகராக, பெண்களும் அப்ப படிச்சிருந்தாங்க, ஆனா நிகராக படிச்சாங்களா, எண்ணிக்கை அடிப்படையில் சதவிகிதத்தின் அடிப்படையில் படிச்சாங்களான்னா இல்ல. அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கிறார் எம்.சி. ராஜா அவர்கள். ஆண்களுக்கு நிகரான அதே வாய்ப்போடு, அதே தரத்தோடு, அதே உரிமையோடு பெண்களும் படிக்கணும்னு வலியுறுத்தியவர் எம்.சி. ராஜா. இந்தியாவில் தொழிலாளர் பள்ளிகளிலையும் மத்திய உணவு திட்டத்தையும் எல்லா தொடக்க பள்ளிகளிலும் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சது யார் தெரியுமா? பெருந்தலைவர் எம்.சி. ராஜா அவர்கள். 1922 பட்டியலின மக்களை பறையர், பஞ்சமர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆதி திராவிடர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு தீர்மானத்தை சீர்திருத்தமாக கொண்டு வந்தவர் ஐயா புரட்சி போராளி, புரட்சியாளர் பெருந்தலைவர் எம்.சி. ராஜா. உலகமே மறந்த ஒரு ஆகச்சிறந்த புரட்சியை பத்தி இங்க யாரும் பேசுறது கிடையாது. 1927ஆவது ஆண்டு அக்டோபர் மாசம் காட்பாடியில நடந்த ஒரு மாநாட்டுல மனுஸ்மிருதியை தீ வச்சு கொளுத்துறாரு பகுத்தறிவு பேராசான் பெருந்தலைவர் எம்.சி. ராஜா. அதே ஆண்டு டிசம்பர் மாசம் அம்பேத்கர் என்ன பண்றாரு? மனுஸ்மிருதியை எரிக்கிறார். அதை பத்தி நம்ம படிச்சோம். அம்பேத்கருக்கு முன்னாடியே மனுஸ்மிருதியை எரிச்ச எம்.சி. ராஜாவை பத்தி நம்ம படிக்கிறதில்ல. படிச்சா அரசியல் தெளிவு ரொம்ப வந்துருமோ அப்படிங்கிற பயம் ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். தயவு கூர்ந்து இதை பற்றிய வரலாற்றை நீங்க தயவு செஞ்சு படிங்க. மதம் மாறக்கூடிய நிகழ்வை பொறுத்த மட்டும் புரட்சியாளர் அம்பேத்கரோடு எம்.சி. ராஜா முரண்பட்டார், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இருவரும் எடுத்த முடிவு சரியானது. பலரும் என்ன பேசுறாங்க அப்படின்னா, பௌத்தம் தழுவி அம்பேத்கர் எடுத்த முடிவு தான் சரியானது, எம்.சி. ராஜா எடுத்த முடிவு தவறானது. எப்படி நீ நம்ம தாழ்த்தப்பட்டன்னு சொல்றான், அங்கே இருந்து எப்படி நீ போராடுவே அப்படின்னு சொல்றான். இதே புள்ளியில இருந்தா எம்.சி. ராஜா சொல்றாரு, நான் பாதிக்கப்படுகிறேன், நான் வஞ்சிக்கப்படுகிறேன், என்ன உரிமையை இருக்கும் இடத்தில் இருந்து தான் என்னால பெற முடியும். அப்ப அதுல தான் விலகிட்டேன் அப்படின்னா இன்னும் மக்கள் அதிகமா இருப்பாங்களே, அப்ப நான் சேஃப், நான் பாதுகாக்கப்படுவேன்.
ஆனா மீதம் இருக்கக்கூடிய அரசியல் தெளிவில்லாத மக்கள் தொடர்ச்சியாக பாதிப்புக்கு உள்ளாகுவாங்க. அதனால நான் இங்கே இருந்து புரட்சி செய்வதுதான் சரியானது எம் சி ராஜா ஒரு முடிவு எடுக்கிறார். அதே போல அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தம் தழுவுறாருல, அந்த முடிவு தவறானதா? இல்ல, அதுவும் சரியானது. ஒரே காலகட்டத்துல இருவேறு முடிவுகள். ஆனா அந்த ரெண்டு முடிவும் சனாதனத்துக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. இதை புரிஞ்சிக்காத நம்ம தான் தேவையில்லாம அம்பேத்கருக்கு எதிராக எம் சி ராஜாவையும், எம் சி ராஜாவுக்கு எதிராக அம்பேத்கர் உள்நிறுத்தி தேவையில்லாம ஒரு புகச்சலை நம்ம ஏற்படுத்திடுறோம். வட்டமேசை மாநாட்டுல எம் சி ராஜாவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால பூனா ஒப்பந்தத்தின் போது அம்பேத்கருக்கு துணையாக நிற்காம காந்திக்கு ஆதரவாக எம் சி ராஜா இருந்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது அரசியல் படிச்ச, அரசியல் தெளிவு உள்ள எந்த நபரும் இதை எம் சி ராஜா எடுத்த ஒரு ஒரு விஷயத்தை பத்தி முழுசா புரிஞ்சிக்காம, தெரியாம தேவையில்லாம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. முதல்ல வட்டமேசை மாநாட்டுக்கு எம் சி ராஜா ஏன் போல, அது போகாதனாலதான் வைத்தறிச்சல்ல இப்படி பண்ணாருன்னா, முதல்ல உண்மை என்ன? வட்டமேசை மாநாட்டுல பங்கெடுக்க வேணும்னா சைமன் கமிஷன்ல உறுப்பினராக இருக்கக்கூடாது, அல்லது சைமன் கமிஷன் உறுப்பினர்களுக்கோ மத்திய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ இடமளிக்க கூடாது அப்படின்னு பிரிட்டிஷ் அரசு முடிவு செஞ்சு வச்சதுனால என்ன இது தெரியாமலா வந்திருக்கும் எம் சி ராஜாவுக்கு? நாம வட்டமேசை மாநாட்டுக்கு போக மாட்டேன்னு தெரியும். ஏன்? அவர் மத்திய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அப்ப இந்த குற்றச்சாட்டே முதல்ல தவறானது. அவர் எதுக்கு அம்பேத்கர் மேல வெறுப்புல இருக்கணும்? காந்திக்கு உடன்படிக்கை பண்ணணும், தனி தொகுதி வேணும், வாக்குரிமை தனி இரட்டை வாக்குரிமை வேணும்னு சொல்லிட்டு அம்பேத்கருக்கு முன்பாகவே முழங்கியவர் எம் சி ராஜா. அதே கருத்து அம்பேத்கர் வைக்கிறார்னா அதுக்கே எதிராக இவர் எதுக்கு நிற்பாரு? வட்டமேசை மாநாட்டுக்கு போக மாட்டேன்னு தெரிஞ்சு, அதுக்கான வழிமுறைகள் இல்லைன்னு தெரிஞ்சு அம்பேத்கருக்கு எதிராக எம் சி ராஜா செஞ்சாரு, வேலை செஞ்சாரு, ஈடுபட்டாரு அப்படின்னு ஒரு கட்டமைக்கிறது, இது ஒரு அரசியல் சூழ்ச்சி, வேற ஒண்ணுமே கிடையாது. இரண்டாவதா, வட்டமேசை மாநாட்டுல அம்பேத்கர் கலந்து கொண்டதற்காக அதை ஆதரிச்சு 1921 அக்டோபர் மாசம் பஞ்சாப்ல நடந்த அகில இந்திய பட்டியலின மக்களுக்கான மாநாட்டுல அம்பேத்கரை வாழ்த்தி பேசியவர் தான் எம் சி ராஜா. மூன்றாவது ஒரு செய்தி, 1928 டெல்லியில நடந்த பட்டியலின மக்களுக்கான அகில இந்திய மாநாட்டுக்கு அம்பேத்கர் தான் தலைமை தாங்கணும்னு சொன்னவரும் எம் சி ராஜா தான். அந்த மாநாட்டில் அம்பேத்கரால் கலந்துக்க முடியல, சில பல சிக்கலால. 1942 கிரிப்ஸ் குழு இந்தியாவுக்கு வந்த போது பட்டியலின வகுப்பினருக்கும் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டவர்கள் எம் சி ராஜாவும் புரட்சியாளர் அம்பேத்கரும். அந்த கலந்து கொண்டு ஒன்றாக அங்க நிறைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அதுல இருவரும் மீண்டும் தனி வாக்காளர் தொகுதி வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. தேசிய பாதுகாப்பு கமிஷன்ல அம்பேத்கரும் எம் சி ராஜாவும் ஒன்னா வேலை செய்யறாங்க. இறுதி வரைக்கும் இரண்டு பேரும் பல தளங்கள்ல ஒன்றாக வேலை செய்யறாங்க, பணி செய்யறாங்க. அம்பேத்கருக்கு எதிராக எம் சி ராஜாவை நிறுத்துறது அப்படிங்கிறது மிக அதீத முட்டாள்தனம். ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி வீடியோவை நிறைவுபடுத்தலாம். எம் சி ராஜாவை போல பெருந்தலைவர், பகுத்தறிவு பேராசான், பெண்ணுரிமை போராளி எம் சி ராஜாவை போல பல தலைவர்கள் இன்னைக்கு நவீன அரசியல் சூழ்ச்சிகளால மறைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை மக்கள்கிட்ட அடையாளப்படுத்துறதும் பொது அரசியல் நீரோட்டத்தில் உரையாடுவதன் மூலம் மீண்டும் மீண்டெழுவார் எம் சி ராஜா எனும் மானுட தத்துவ கருத்தியல் போராளி. யார் என் தலைவன் அப்படிங்கிற இந்த தலைப்பு நம்மளை வெட்கி தலைகூனி வைக்க வேண்டிய ஒரு தலைப்பு தான். ஏன்னா யார் யாரோ எனக்கு தலைவனா இருக்கிறான், ஆனா எனக்கு தலைவனாக இருக்க வேண்டிய தகுதியும் பொறுப்பும் உள்ள ஒரு நபரை, ஒரு போராளியை, ஒரு தத்துவ ஞானியை, ஒரு கொள்கை புரட்சியாளனை நம்ம மறந்துட்டோம். இனிமேலாவது மண்ணின் மைந்தனாக இருந்த பகுத்தறிவு பேராசான் பெருந்தலைவர் எம் சி ராஜா வழியில நடக்கிறது ஆகச்சிறந்த செயலாக இருக்கும். வாழ்க எம் சி ராஜாவின் தியாகம், வழிநடப்போம் எம் சி ராஜா விட்டு சென்ற வழிகளில்.